பேசுகிறோன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. பட் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக க்ளோஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ சில விஷயங்களும் பேசலாம், பர்சனலாக என்ன வேணாலும் பேசிக்கலாம், சண்டை போடலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக. ஆனால் ஒரு சில ஆட்களுக்கு அது பிடிக்காது. நம்ம எப்படி இருந்தாலும் அவங்கள அப்சர்வ் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை அது சரியில்லை, இது சொல்லிடுற, அப்படி இப்படி நம்மக்கிட்டே வேக்கான்னு பேசிட்டு கடைசி நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணணும்னு எனக்குன்னு தெரியல. நான் வேறு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்குன்னு ஒரு தோணும்ல, எனக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, சரி நம்ம பண்ண தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல. தப்பு தான் எல்லாத்துக்கும் நடக்குதுமே, ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இன்னொரு லவ் ஸ்டோரி பாதியில் ஸ்டாப் பண்ணேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. இப்போ அதை சொல்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணோட நேம் அனு. எனக்கு மனசார விரும்பி தான் நான் அவள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ரெண்டாவது ஒரு கடத்து மேலே ஏதோ பிடிச்சி ஓகே அப்படின்ற மைண்ட் செட். அவளும் நிறைய யோசிச்சு தான் ஓகே பண்ணான். நான் தான் தேவையில்லாத ஒரு சின்ன கண்டென்ட்லாம் போட்டு எடுத்து அவளை உண்டாக்கி அவளை கஷ்டப்படுத்தி பேசக்கூடாதெல்லாம் பேசி கடைசியில் என்னாச்சு, எனக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சும் நான் தப்பு பண்ணுறேன் யாருன்னு. அவள் என்னை விட்டு போவா அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவளுக்கு பெருசாக அந்தளவுக்கு பாண்ட் இல்லை. நம்ம எதாவது சொன்னாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாள், எதாவது கேட்டாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்து சரியா. அப்புறம் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தனாக்கி, இவளை என்ன பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் சொல்லி அவளுக்கு அது பிடிக்காம ஆகி அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அவகிட்ட போட்டு வாங்குறேன். அவளுக்கு என்னென்னா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகிருந்து. ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி என்னென்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மாதத்துலேயே டைவர்ஸ் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டால் அவங்க வீட்டில் தண்ணி போட்டு அடிப்பாங்க, அப்படி இப்படி அது நிறைய விஷயம் சொன்னாங்க. நானும் அது அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். எல்லாமே கேட்க வேண்டிய மைண்ட் செட்டாக எனக்கும் இருக்குது. ஆனால் எதுவும் பேசினாலும் நமக்கு தெரியும். பேசாமலே எப்படி இருந்துட்டு நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இதை நான் புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வந்தேன் கிடையாது. அப்போ அவங்களுக்காக தான் நான் இந்த லைஃப்பை வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கோ எங்கள் அண்ணனுக்கோ எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே நான் இதுவரையும் பண்ண கிடையாது. அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பி இங்கேருந்து மெனக்கிட்டு போவேன். எந்த ஊர் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. மெனக்கிட்டு கிளம்பி உடனே கிளம்பி போவேன். இப்போ நார்மல் இருக்கிறாங்கன்னா நைட் ஆகும். சில டைம் வேலை முடிச்ச வரைக்கும் நைட்டு 9 மணி மேலே சம்திங் இருக்கும். சில டைம் 10 மணி ஆகும். நான் அதில் 9 மணிக்கு போய் நிற்பேன். சில டைம் 8:30 போய் நிற்பேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். 2 மணி நேரம் வெயிட் பண்ணியும் அவங்களுக்கு அந்த அருமை புரியலை. நமக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. சரியா. அதுக்கு இல்லாமல் நம்ம ஏதாச்சும் சொன்னாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. நம்ம ஆசையாக ஒரு ஆற்று பேசினாலே அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி பேசுகிறது. எனக்கு அது என்ன சொல்கிறதுக்கு, நானும் மனசு தான் அப்படி தானே. எனக்கும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும்ல, அதுதான் நான் சொல்லி கேட்குறேன். எனக்கு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாலே எப்படி சொல்கிறது, எனக்கு சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எங்கள் அம்மா கேட்கும் அப்பப்போ. சரி, இவகிட்ட சொல்கிறேன், சாப்பிட்டேன்னு கேட்குறது பதிலாட்டு வேறு ஏதாச்சும் பார்த்துக்கோ, இந்த மாதிரி பேசாத. இப்போ எனக்கு ஃபினான்ஸ் விஷயம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஃபினான்ஸ்னால் கடன் பிரச்சனை நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபா மேலே கடன் இருந்து. அப்போ அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவன அவள் என்ன தெரியுமா பண்ணா, உனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்குது, இவ்வளோ கடத்தை வச்சுட்டு நீ எப்படி என்ன பார்த்துப்பா அப்படி இப்படின்ட்டா எனக்கு தூக்கி அறிவிட்டுச்சு. நமக்காக ஒருத்தி இருந்தால் நம்ம நம்பிட்டு இருந்தோம். கடைசியில் இப்போ இப்படி சொல்லிட்டு போகிறா. அப்போ எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு. ஒரு பஸ் ஒரு ஒதுங்கடா இருக்குமா போயிடுவான்னாக்கே என்னன்னா, இப்போ எனக்காக யாருமே இல்லை. சரியா. அப்போ எனக்காக இருக்குது ஒரே ஒரு பொண்ணு அணுன்றது ஒரு கேரக்டர் மட்டும்தான். அப்போ நான் நல்லது கெட்டது எல்லாமே அவங்ககிட்ட தான் பேச முடியும். நம்ம வேற யார்ட்டும் சும்மா போய் சிலம்பிலாம் இருக்க முடியாது. சிலம்பின்னா நமக்கு அதை பெருசு பேசி பழக்க முடியாது. நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசுவோம். அவ்வளோ நல்லது கெட்டது எல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம். அது அவங்க நல்லது எடுத்துக்கிட்டு நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா நான் திருத்திப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இது வரைக்கும் அவங்க பண்ணது கிடையாது. நான் நிறைய வாட்டி கேட்குறேன். ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க, நான் ஆல்ரெடி ஒரு லைஃப் வாழ்ந்து முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு அது தெரியும், அதனால் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு. நீ வாழ்ந்து முடிச்சிட்ட, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கும். லைஃப்பில் எப்படி கொண்டு போகணும், குடும்பம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன நீ கரெக்டாக கொண்டு போயிருக்கலாம்ல. அதை நான் கேட்டால் அது முடியாதான். அப்போ எனக்கு அது புரியல. முடியாதுன்னு சொல்கிறாங்க, தெரியாதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது கேட்டால் விருப்பம்லன்னு சொல்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு இது இருக்கும் கரெக்டாக. நம்ம ஏதாச்சும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
சரியா? அப்போ நம்ம கேட்குறோம், ஒரு சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக தான் பேசுகிறோம் அவள்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நீ பேசுகிறது எல்லாத்தையும் பேசு, நான் கேட்குறேன், கேட்குற ஒரு மைண்ட் செட் நானும் இருக்கேன். அப்படி சொன்னால் அவள் சொல்கிறா, நீ கேட்கக்கூடிய மைண்ட் செட் எதுவுமே இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன், அப்படி தான் நீ இருக்க, அப்படி இப்படி சொல்லி என்கிட்டயே ஒரு போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணது? நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சொன்னால் தான் கேட்க முடியும், சொல்லாமலே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன். கேட்டால் என்னோட கேரக்டர் அப்படியா? என்னடா கேரக்டர்? இது வரைக்கும் என் கூட இருக்காங்க, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தங்க பழகிறத வச்சு தெரியும்ல, எப்படி பழகிறாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் சொன்னால் அவங்க வந்து நான் தான் தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நான் தான் தப்பான ஆளு, அது எனக்கு தெரியுது. எனக்கு பேச தெரியாது, ஒரு பிகவர் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் இருந்தாலும் நான் அவளை வச்சு அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் பார்த்து பண்ணேன். அவளுக்கு சில டைம் ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, சரியா? ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டு வர மாட்டாள். எங்கே வெளியே போனால் கூட ஒரு மாதிரி கிழிஞ்சு போன ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை தான் போட்டு வருவாள். இருந்தாலும் கேட்டால் ஏன்டா இதுதான் இருக்குது, நான் இருக்கிறதுனா போட முடியும்னு கேட்பான். அப்போ நான் என்ன பண்ணேன், மெனக்கிட்டு கூட்டு போய் ஷாப்பிங் கூட்டு போய் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். உடனே ஸ்பாட்டில் வாங்கி கொடுப்பேன், சரியா? அது எந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸாக கிடையாது. 5000 வாங்கி கொடுப்பேன், 1000 வாங்கி கொடுப்பேன். அது அப்படி தான் இருந்து எனக்கு பைசா வந்து என்னென்னா வரும், அது அவளுக்காக மட்டும்தான் நான் செலவு பண்ணணும், அவளுக்காக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். எவ்வளோ செலவு பண்ணாலும் அவளுக்காக செலவு பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு மனசில் இருந்தேன், சரியா? அதே இது அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன், அவள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ரீசெண்டாக எனக்கு வந்து கண்ணில் சின்ன ஃபால்ட் இருந்து, கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருந்து. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு கண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ அவளுக்கு வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னா, திருநெல்வேலியில் ஒரு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயாச்சு. போயிட்டு ஆளுக்கு ஒரு கண்ணாடி, கிட்டத்தட்ட ஃப்ரேம் 3500 கிட்ட 4000 ஒரு ரவுண்டாக பெட்ரோல் அது ஒரு 10,000 கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கலாம். 9 சம்திங் 10,000 ரவுண்டாக போச்சு. நான் தான் பார்த்து பண்ணேன். அதை அவர்கிட்ட சொல்கிறப்ப அவள் என்னம்மா சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு விஷயம் பண்ணிவிட்டு சொல்லி காமிக்கிற அப்படின்னு. என்னத்தை சொல்லி காணிக்கிறேன் புரியல. நீ பண்ணியிருக்கதை அதை சொன்னேன், சொல்லி காணிக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி காணிக்கிறேன் அப்படி இப்படி. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கோம், அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் வந்து பைசா கொடுத்துட்டு அதை சொல்லி காமிக்கிற அப்படின்னு. தப்பு தான், சொல்லி காமிக்கக்கூடாது. அப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அவளுக்கு. ஆனால் எதுவுமே நான் சொல்லி காமிக்கக்கூடாதான். இது சொல்லி காமிக்கக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதான், செலவு பண்ணணும். ஆனால் எதுவும் பேசக்கூடாது, பேசாமல் செலவு பண்ணணும். அப்போ எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி வெளியே போகணுங்க 5000 ஆகுது, காருக்கு 2000 பெட்ரோல் போகும், சரி? அதுவும் நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி கிடையாது. இப்போ ஒரு வாட்டி போகிறோன்னா கேரளா கொச்சி அந்த மாதிரி ரொம்ப தூரம் லாங் கிடைக்கிறது, 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் சால்ட்டாக போயிடும் போகிறதுக்கு மட்டும். போயிட்டு ரிட்டன் வரணும் அப்படிலாம் பார்க்குறப்போ வண்டி பெட்ரோல்லாம் யார் பார்ப்பா? இது வரைக்கும் அவங்க பெட்ரோல் எவ்வளோ ஆச்சு இதெல்லாம் கேட்டது கூட கிடையாது. நானும் அவங்ககிட்ட காசை பற்றி பெருசாக இதை பற்றி ரொம்ப டீல் பண்ண கிடையாது. அப்போ என்கிட்ட கேட்கலாம்ல, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம், இப்படி இருக்குது என்ன பண்ணணும், இல்லை இவ்வளோ ரூபா ஆச்சா, அப்படியா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ ரூபா ஆகுதா அப்படின்றத கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்குறது கிடையாது. அவங்களுக்கு பொறுத்தவரை தெரியுமா, என்கிட்ட காசு இருக்குது, நான் கூப்பிட்டா எங்கனாலும் வருவேன், அவனை தான் அவங்களோட மைண்ட் செட்டு. காசு இருக்குது கரெக்டாக தான், என்கிட்ட எவ்வளோ கோடினா காசு இருக்குது. ஆனால் நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும்ல. நான் பேசினா கேட்குறது மாதிரியா இருக்கலாம்ல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பேசக்கூட ஆள் இல்லாமல் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், எனக்கு எட்வின் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னால அவனுக்கு கால் பண்ணி பேசுவேன். அவன் சரிடா வேணான்னா விட்டு தள்ளி வேறு வேலையை பார்ப்போம், வேறு நிறைய வேலை இருக்குல்ல, உனக்கு ஏதாவது பிள்ளைகள் மாட்டும், அதனால அதெல்லாம் பார்க்காது அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் பண்ணுற தப்பு எனக்கு சரி பண்ணி தருவான். நான் நிறைய தப்பு பண்ணுறேன், சரியா? அது எனக்கு சொல்லி காமிப்பான், இப்படி பண்ணுறத இப்படிலாம் பிள்ளைகளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி காமிப்பான். நான் அதனால ஒரு சில விஷயங்களும் நானே மாற்றிக்கிட்டேன். எதுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கணும், எதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு சில விஷயங்களை மாற்றி நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சரி பண்ணாமல் சும்மாலாம் கிடையாது, சரியா? அதுவே சொன்னாலும் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, ஏனே தெரிய மாட்டேங்குது. என்னத்தை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கேட்டால் அது எனக்கு இதுக்கு எனக்கு தேவையில்லையாது, நீ என்ன பண்ணிட்டு போ, நான் எதுக்கு அதெல்லாம் பார்க்க போகிறேன், உன் விஷயத்தில் நான் வரல, அது மாதிரி என் விஷயத்துக்கு நீ வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்க. லவ் பண்ணுறாங்களா, ஆனால் லவ் இல்லையா, எப்படி சொல்லுது, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, எப்படி சொல்லுது, நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறேன், லவ்வும் மண்ணாங்கட்டியும் லவ்வெல்லாம் அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தென்னாட்ட பேசுவாங்க. நான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுருவேன். லவ் பண்ணுற முறைக்கு அவகிட்ட நான் கேட்குறேன், ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரு லவ் யூன்னு ஏதாச்சும் மெசேஜ் வரைக்கும் பண்ணியிருக்கியா, 1 வருஷம் ஆச்சு எதையாச்சும் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ எதுவுமே அவள் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 2 வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் முடிய போகுது, இந்த 2 மாதம் முடிஞ்சுன்னா 2 வருஷம் ஆயிரும். அப்போ நான் கேட்கேன், ஓப்பனாக தான் கேட்கேன், இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை, இப்படியாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம ஒரே ஒரு விஷயத்த சொல்லி அழகாக முடிச்சுட்டு போகிறாங்க. என்ன தெரியுமா, நான் வந்து இந்த லைஃப் நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்தது வேறு அப்படின்னு.
அதாவது அவளுக்கு பண்ணுறதெல்லாம் நான் பண்ணேன். அப்பமெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியலனா காதும் கேட்கல. நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியல, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியலை. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? நம்ம ஒரு மனசு விட்டு ஒரு சில பேசினாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் பேசுவேன். அப்போ அவள் என்ன சொன்னாலும் பேசக்கூடாது. அப்போ நான் எப்படி, எனக்கு புரியல. பேசவும் கூடாது, சிரிக்கக்கூடாது. அது மாதிரி யாரோ இடத்துக்கு போனால் என்னை யாரும் நடத்திக்கிட்டு தான் நடத்துகிறவங்க. நான் வந்து கரெக்டாக நடந்துட மாட்டேன். நான் ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு பேச தெரியல அப்படின்பாங்க. கரெக்டாக தான், பேச தெரியல. ஆனால் பேச தெரியாமல் இருந்தாலும் கூட இவ்வளோ தூரம் படிப்பு நாலேஜ் பெருசாக கிடையாது எனக்கு. அவளை லவ் பண்ணி அவளுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து எங்கேயாச்சும் போனாலும் அவளுக்கு சாப்பாடு செலவுலேருந்து எல்லா செலவும் பார்த்து பண்ணேன். யோசிச்சு பண்ணேன். ஆனால் எல்லாமே என்னோடய சுயநலத்துக்காக யோசிச்சது தான். வேறு அவங்களுக்கு ஆசைப்பட்டது, அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கூட நான் கேட்கல. ஆனால் அவங்க எதுவும் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. சொன்னால் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும், சொன்னது கிடையாது. கரெக்டாக புரியுதா? முதல்ல எதுவாக இருந்தாலும் சொல்லணும். முதல்ல சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வேணும்னு கேட்பான். டீ வேணா டீ குடிக்க போகணும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தால் மனசு கஷ்டமாக சொல்ல வேண்டியதானே? அதுன்னு சொல்கிறது கிடையாது. என்கிட்ட சொல்கிற பதில் வேறு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு கேட்டால் நான் யார்கிட்ட சொன்னேன் கேட்பேன். அதுவும் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசியிருக்கேன். அந்த மாதிரி இருக்குது, அவன் எப்படி பண்ணுறான் எப்படி பண்ண மாட்டேங்கான் அப்படின்னு. அது என்கிட்ட சொல்லி நானும் சரி பண்ணி இருந்திருப்பேனே. புரியுதா? இதுதான் அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்த பிரச்சனை. இதுக்கப்புறம் எப்படி சொல்லுது, 2வது பார்ட்டில் நம்ம பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்ப்போம். சரியா?